பிறகு அவர் வந்து ஓப்பனா எதுக்குமே வரலையே சார். இப்போ வந்து பரந்தூர் போயிட்டு வந்தாரு, அதற்கு பிறகு எங்கேயும் ஒரு பப்ளிக்கோடைய டெமான்ஸ்ட்ரேஷனுக்கே வரல. அவர் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து இவங்க அது சொல்லுவாங்க மல்யுத்தத்தில் வந்து இவங்கெல்லாம் வந்து இது வாங்கணும், சாம்பியன்ஷிப் வாங்கணுங்க. இவர் இப்பதான் அந்த இதுக்கு களத்துக்கே இப்பதான் உள்ளார வராரு, பயிற்சி எடுக்க வராரு. அவர் போயிட்டு நான் தான் கோல்டு மெடலிஸ்டாக வருவேன், நான் தான் வின்னராக வருவேன், நான் தான் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வாங்குவேன்னு சொன்னால் யார் நம்புவா? இப்போ தான் நீங்கள் வந்து பயிற்சி எடுக்கே உள்ளார வரீங்க. அரசியலுக்குள்ளே ஒரு பயிற்சி எடுக்க வரோம். ஏற்கனவே வந்து சாம்பியன்ஷிப் வாங்குற வரையும் நான் போட்டிடுவேன்னு அவர் சொல்ல முடியுமா? மேபி அவர் வந்து ஒரு ஏதாவது சேலஞ்ச் பண்ணலாம், எதிர்காலத்தில் நாங்கள் வருவோம், நாளைக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு. இன்றைக்கி அரசியல் கட்சியில் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணால் தான் நாம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலான்ற ஒரு சிம்பிள் எளிய நோக்கம் தான் அதுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய. அதில் ஒரு பெரிய வலுவான காரணமும் வலுவான நியாயமும் இருப்பதாக நான் பார்க்கல. திமுகவோட ஓனர் வந்து பிஜேபின்றாரு, அவங்க கள்ள உறவுன்றாங்க. அதாவது நான் வந்து அவங்கள தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஏன்னா அந்த சினிமா ஷூட்டிங் ஸ்டைல்லே அடிச்சு விடுறாரு. அது எப்படி